எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்மளோட 144வது வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிற அத்தியாயங்கிறது 38வது அத்தியாயம். அதுக்கு சுவாமி முக்தானந்தா கொடுத்துருக்க தலைப்பு த சீக்ரெட் ஆஃப் ரினன்சியேஷன். த சீக்ரெட் ஆஃப் ரினன்சியேஷன். சீக்ரெட்னா ரகசியம், எல்லாத்துக்கும் தெரியும். ரினன்சியேஷன்னா என்ன? ரினன்சியேஷன்னா தியாகம். தியாகம் அதாவது எல்லாத்தையும் நம்ம வந்து பற்றுத்துறப்பு. அதாவது இந்த இல்லற வாழ்க்கையில், இந்த சாதாரண நம்ம லைஃப்பில் பற்றுதலோடு தான் இருக்கும் இல்லையா? அந்த எல்லா பற்றுதலையும் துறந்து விடும்போது அதுக்கு தான் பேர் ரினன்சியேஷன்னு பேர். ஓகே, பற்று துறப்பு அல்லாட்டினா தியாகம். இந்த பற்று துறப்பு பற்றி அதோட சீக்ரெட்டாக சொல்கிறார். இது வந்து ரொம்ப நமக்கு வேண்டிய விஷயம். ஏன்னா இவ்வளோலாம் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளவோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதை பற்றியும் நமக்கு நாளைக்கு ஒரு டவுட் வரக்கூடாதுன்னு முன்னாடியே அதை தீர்மானித்து முக்தானந்தா நமக்காக ஒரு சாப்டர் எழுதியிருக்காரு. த சீக்ரெட் ஆஃப் ரினன்சியேஷன். தியாகத்தோட ரகசியம் என்ன? அதாவது எதை தியாகம் பண்ணணும், எதுக்காக தியாகம் பண்ணணும், எப்போ பண்ணணும், தியாகம்னா என்ன, அதோட ரகசியம் அப்படின்னு சொல்ல வர்றார். அதாவது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே, அந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போதே இந்த சொல்லுவோம்ல, நறுக்கு தெரித்தால் போல், அந்த மாதிரி நச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஃபஸ்ட்டு லைனே ஒரு பஞ்சு தான். இட் இஸ் சர்டன்லி ட்ரூ, இட் இஸ் சர்டன்லி ட்ரூ, சத்தியமான உண்மை. இட் இஸ் சர்டன்லி ட்ரூ தட் through renunciation one can find great peace. இந்த தியாகம் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். பீஸ்னா அமைதி. அதாவது இந்த பற்றுதல்களையெல்லாம் துறக்கும்போது நமக்கு எங்கேயும் இல்லாத ஒரு அமைதி நமக்கு கிடைக்கும். அது ரொம்ப சத்தியம்தான். அது வந்து ரொம்ப வாஸ்தவமான உண்மை அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு லைன்லேயே எழுதுகிறார். ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன எழுதுகிறாருன்னா, பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மாவும் இதே தான் சொல்லியிருக்காரு. அதாவது என்லெஸ் பீஸ் கம்ஸ் ஃப்ரம் ரினன்சியேஷன். என்லெஸ் பீஸ்னால் அளவுக்கு அதிகமான அமைதி தியாகம் பண்ணும்போது கிடைக்கும். இந்த பற்று துறப்பினால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்லியிருக்கார். அப்போது முக்தானந்தா என்ன சொல்கிறாரு, சரி எல்லாத்தையும் நீ துறவி ஆகிற, நீ சன்னியாசி தான். எதையெல்லாம் துறக்கணும், எப்படி துறக்கணும், எங்கே துறக்கணுங்கிறத பற்றி நிறைய அபிப்பிராய வித்தியாசங்கள் உண்டு. அது எந்த ஆர்டரில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய அபிப்பிராய வித்தியாசங்கள் உண்டு அப்படிங்கிறார். அதாவது வீட்டை விட்டு ஓடணுமா, அவனோட மதத்தை விட்டு வெளியே வரணுமா, கட்டியிருக்க துணியெல்லாம் எடுத்து எறியணுமா, துணியெல்லாம் இல்லாமல், ஆடை ஒன்றுமே இல்லாமல் சாம்பலை பூசிட்டு நடக்கணுமா, சாப்பாடெல்லாம் துறக்கணுமா, அதாவது நம்ம பெண் ஜாதி, குழந்தை குட்டி, குடும்பம் எல்லாத்தையும் துறக்கணுமா, அமைதியாக இருக்கணுமா, அதாவது சைலன்ஸில் இருக்கணுமா, அதாவது மௌனத்தில் இருக்கணுமா. நான் இனிமேல் இப்போ சிலவங்களாம் சொல்கிறேன், நான் ஒருத்தர் இருந்தார், நல்ல அவரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் 40 வருஷமாக பேசாமல் இருந்தார். 40 வருஷமாக மௌனத்தில் இருந்தார். அந்த மாதிரி செய்யணுமா? அதோ நம்ம ஊர் உலகத்தை எல்லாம் விட்டு தாண்டி காட்டுக்குள்ளே போகணுமா, குகையில் வசிக்கணுமா, இல்லைன்னா ஹிமாலயத்துக்கு போய் அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒண்டி இருந்து
தவம் பண்ணணுமா, என்ன தான் பண்ணணும், எப்போ என்ன பண்ணால் நமக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தியானத்தின் வழியாக நமக்கு மன அமைதி கிடைக்கும். தியானத்தின் வழியாக மன அமைதி கிடைக்கும். அதில் உடம்புக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும், மனசுக்கு அமைதி கிடைக்கும். பீட்டா ஸ்டேஜில் இருக்கிற மனசு ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு வரும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இந்த பீஸ் ஆஃப் மைண்டு, மன அமைதி கிடைக்கிறதுக்கு எந்தெந்த விஷயங்களை திறந்தால் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார். இப்போது இந்த யோகா, மெடிடேஷன், இந்த துறக்கிறது இதெல்லாம் சாதுக்களுக்கு மட்டுமா, துறவிகளுக்கு மட்டுமா சொல்லியிருக்கு, சன்னியாசிகளுக்கு மட்டுமா, அதோ சாதாரண வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கா அப்படின்னெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்குறார். அதாவது நம்ம மனசில் வரக்கூடிய கேள்விகளை முக்தானந்தா அவரோட புஸ்தகத்தில் கேட்குறார், தானாகவே கேட்குறார். அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்கிறார். அப்போது முக்தானந்தா என்ன எழுதியிருக்காருன்னா, நான் ஒரு ரஷ்யன் யோகி, ரஷ்யாவில் உள்ள ஒரு யோகி எழுதின ஒரு புஸ்தகம் எனக்கு கிடச்சது கையில், நான் படித்தேன். அந்த யோகி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உண்மையிலேயே ஒரு சன்னியாசி. ஏன்னா என் கையில் ஒரு புஸ்தகம் இருக்கும், எப்போவும் படிக்கிறதுக்கு ஒரு புஸ்தகம், 2 ரொட்டி துண்டு, அதுக்கு மேலே என் கையில் ஒன்றுமே கிடையாது. நான் அப்படி தான் சந்நியாசம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த நம்ம முக்தானந்தா பார்க்குறதுக்கெல்லாம் நிறைய பேர் வராங்கல்ல, அவங்கெல்லாம் ஊரில் இருக்க கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ முக்தானந்தாட்ட வேறொரு ஆளை பற்றி பேசுகிறாங்க. ஐயா பாபுஜி, உங்களுக்கு தெரியுமா, அங்கே ஒரு பெரிய ஒரு ஆள் இருக்கார், சாப்பிடவே மாட்டார். அந்த மாதிரி நிறைய பேர் துறவிகள் இருக்காங்க. திருவண்ணாமலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய துறவிகள் தான். நான் அவங்கள பற்றியெல்லாம் ஒன்றும் கமெண்ட் சொல்லலை. ஆனால் பல அபிப்பிராயங்கள் அவங்கள பற்றியும் இருக்குது. இப்போ திருவண்ணாமலையை சம்மந்தித்த வரைக்கும் நிறைய அன்னதானம் கிடைக்கிற இடம், நிறைய துறவிகளும் இருக்கிற இடம். ஓகேயா? அப்போது சிலவங்க சாப்பிட்றதில்ல, சில துறவிகள் சாப்பிட்றதே கிடையாது, சில துறவிகள் சாப்பாடை தேடி போகிறதில்ல, சில துறவிகள் தனக்கு யாராவது கொண்டு கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க. ஓகேயா? அப்போது இந்த முக்தானந்தாட்ட பேசுகிறவங்க ஒரு ஆளை பற்றி சொல்கிறாங்க. ஐயா பாபுஜி, அந்த ஆளுக்கு சாப்பாடே பிடிக்காது, தானாக சாப்பிட்றதே கிடையாது, அவரை சுற்றி 6 பேர் இருக்காங்க ஐயா. இந்த 6 பேரும் அவர் கரெக்ட் டைமுக்கு குளிக்கிறாரா, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றாரா, எல்லாம் பண்ணுறாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த 6 பேரில் யாராவது ஒருத்தர் ஃபுட்டு எடுத்து கொடுத்தா தான் சாப்பிட்றாரு, இல்லைன்னா அவர் சாப்பிட்றதே இல்லையா அப்படின்னு ரொம்ப புகழ்த்தி பேசிகிட்டு இருந்தார். முக்தானந்தா கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்போ முக்தானந்தா சொன்னார், யோ, அவனை விட நான் எவ்வளோ தேவையில்லை, அவனை விட நான் தான் பெட்டர் சன்னியாசி. நான் 6 பேரை நம்பி இருக்கலை, எனக்கு பாடி கார்டாக 6 பேர் தேவையில்லை, நான் என் வேலையை நான் செய்கிறேன். எனக்கு கிடைக்கிற சாப்பாட்டை நானே என் கையால் எடுத்து சாப்பிட்றேன். வேற ஒருத்தன் ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவேன்னுலாம் எனக்கு இல்லை. அவனை விட நானே தேவையில்லையா, நீ என்ன என்கிட்ட கதை பேசுகிற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அதுதான் தியாகமா? எது தியாகம்? பற்றுத்துறப்புன்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போது அந்த காலத்துலலாம் நிறைய பலி கொடுப்பாங்க. ஆடு, கோழி இதெல்லாம் காளிக்கு, அங்கே உள்ள தெய்வங்கள், காவல் தெய்வங்களுக்கெல்லாம் பலி கொடுப்பாங்க.
அப்புறம் தான் இந்த உயிர்கொலை செய்யாமை அப்படின்னு சொன்னதுலேருந்து தான் இந்த பலி கொடுக்குறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அப்போ பலி கொடுக்கறது அதெல்லாம் தான் தியாகமா? ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்து சாமி முன்னாடி வெட்டி ரத்தத்தை குடி அப்படின்னு சொல்கிறோமே, அதுதான் தியாகமா? வீட்டை விட்டு ஓடி போகிறது தான் தியாகமா? வீட்டில் இருந்து ஓடி போய் ஆசிரமத்தில் ஒளிஞ்சிட்டு வாழ்கிறோமே, அது தியாகமா? வெள்ளை நம்ம கட்டியிருக்க கலர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெள்ளைக்கு மாறுறோமே, அது தியாகமா? இல்லை வெள்ளை ட்ரெஸ்ஸும் இல்லை காவி ட்ரெஸ் தான் நல்லதுன்னு அதை போடுறோமே, அது தியாகமா? எது தான் தியாகம்? எது பண்ணினால் நமக்கு மனசுக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த சர்ச்சை, சீக்ரெட் ஆஃப் ரினன்சியேஷன். இதில் வால்மீகி எழுதின யோக வசிஷ்டாங்கிற ஒரு புக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க. யோக வசிஷ்டான்னு ஒரு புஸ்தகம் வால்மீகி எழுதியிருக்கார். வால்மீகி ராமாயணம் எழுதினவர் தெரியும்ல. அப்போது இந்த யோக வசிஷ்டாங்கிறதுல என்னென்னா 2 பேருக்குள்ளே நடக்கிற சம்பாஷணை. யார் 2 பேர்த்துக்குள்ள? ஸ்ரீராமனுக்கும் மகரிஷி வசிஷ்ட முனிக்கும் இடையில் நடக்கிற சம்பாஷணை, பேச்சுவார்த்தை. எதை பற்றி அவங்க சர்ச்சை பண்ணுறாங்கன்னா ஆன்மீக விஷயத்தை பற்றி சர்ச்சை பண்ணுறாங்க. அந்த சர்ச்சையை தான் வால்மீகி யோக வசிஷ்டாங்கிற புக்கில் எழுதியிருக்கார். அப்போது இதில் ஒரு கதைனா சின்ன கதை இல்லைங்க, பெரிய கதை. நம்ம மனோரமா சொல்கிற மாதிரி பெரிய கதை. அதில் அது எத்தனை பேஜுக்கு ஓடுது தெரியுமா புக்கில்? அவர் பாட்டுக்கு எழுதியிருக்கார். படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்தது. படித்தேன், வெறுமனே படிச்சுட்டு விட முடியாதே, உங்களுக்காக நோட்ஸ் எழுதினேன். அதில் இருக்க சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கணும், அதே சமயத்தில் நல்லதாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசைனால் ஃபுல்லாக படித்தேன். ரொம்ப 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 நேரம் எடுத்தாச்சு. அதில் சிகித்வஜா அப்படிங்கிற ஒரு ராஜாவை பற்றின கதை. அதாவது யோக வசிஷ்டாவில் சிகித்வஜாங்கிற ஒரு ராஜாவை பற்றின கதை. அந்த ராஜா நல்ல ராஜா. அவரோட ஆட்சியில் அவரோட பிரஜைகள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப நேர்மையான ராஜா, நல்ல ராஜா. அவர் நிறைய முனிகளையும் ரிஷிகளையும் மகாத்மாக்களையும் சாதுக்களையும் பார்த்து 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 பேசுகிறாரு. அவருக்கு மனசமாதானம் இல்லை. மனசமாதானம்னா மன அமைதி கிடைக்கல. பெரிய ராஜா, நல்லாவே ஆட்சி பண்ணுறாரு, அதில் ஒன்றும் ஒரு குறைச்சலும் இல்லை. ஆனாலும் இவருக்குள்ள மனசில் ஒரு பெரிய ஒரு போராட்டம். எனக்கு என் மனசில் ஒரு நிம்மதி இல்லையே, என் மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லையே அப்படின்னு. அதுக்காக தான் இவங்களெல்லாம் முனிகளையும் ரிஷிகளையும் மகாத்மாக்களையெல்லாம் பார்த்து 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 கேள்வி கேட்குறாரு, பேசுகிறாரு, டிஸ்கஸ் பண்ணுறாரு, என்னவெல்லாம் பண்ணுறாரு. எதுலேயுமே அவருக்கு மனசில் சமாதானம் கிடைக்கல. அப்போது அவர் என்ன தீர்மானம் பண்ணுறாரு, நான் இந்த சிம்மாசனத்தை விட போகிறேன். ஏன்னா எதை தியாகம் பண்ணால் மனசுக்கு சமாதானம் கிடைக்கும்னு தானே இவர் யோசிக்கிறாரு. இந்த சிம்ஹாசனம் தான் இருக்கிறதுலே பெரிய ஒரு விஷயம். அதே நான் விட்டுற போகிறேன். அப்போ எனக்கு மனசமாதானம் கிடைக்குமா அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவரோட ஒய்ஃபை கூப்பிட்றாரு. அதாவது மகாராணியை கூப்பிட்றாரு. மகாராணியோட பேர் சுடலா. இப்போ மகாராணியை கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, நீ இவ்வளோ நாள் எனக்கு ஒய்ஃபாக இருந்த, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்ச, எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை.
அதை தேடி தான் நான் போகிறேன். அப்போ நான் ஒன்று பண்ணுறேன். நான் இந்த ராஜ்யத்தை விட்டே, நாட்டை விட்டே வெளியே போகிறேன். நீ இந்த ராஜ்யத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த சுடலை, ஒய்ஃபு சுடலையை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதாவது இந்த ஒய்ஃப் சுடலைங்கிறது நம்ம முக்தானந்தா மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஞானி. அவங்க ரொம்ப டீப்பாக மெடிடேஷன் பண்ணுறாங்க. அவங்க முற்றும் அறிந்த ஞானி. அவங்க ராணியானா இருந்தால் கூட அவங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே கைவந்த கலை. அவங்களுக்கு இந்த இந்த பிரபஞ்சமே சித் சக்தியோட விளையாட்டு அப்படிங்கிறது வரைக்கும் அவங்களும் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வெளியே காமிச்சிக்கல. இப்போ கொஞ்ச நாளாகவே ராஜாவோட மனசில் என்ன ஓடுதுன்னு அவங்களுக்கு புரியுது. ஏன்னா அவங்க முக்காலமும் உணர்ந்த ஞானி, பக்கா யோகினி, 100% பர்ஃபெக்ட் யோகினி அவங்க. அப்போ இந்த ராஜா மனசுக்குள்ளே ஓடுறதெல்லாம் அவங்களுக்கும் புரியுது. இப்போ ராஜா கூப்பிட்டு இப்படி பேசும்போது அவங்க யோசிக்கிறாங்க, நான் இப்போ ராஜாட்ட ஏதாவது எடுத்து சொன்னால் கூட அவருக்கு அந்த மனப்பக்குவம் இல்லை, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் இல்லை. அப்போ அவர் போக்கிலே விடுருவோம். சரி சரி ராஜா, சரி மகாராஜா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் ராஜாவுக்கு ரொம்ப மனசமாதானம்னா நிம்மதி. அப்பா நமக்கு இங்கேருந்து ஓடினா போகிறோம், நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு போய் தனக்குன்னு ஒரு சின்ன குடில், ஒரு குடிசை அமைச்சிக்கிறாரு. ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு கமண்டலம், ஒரு புலித்தோல், மான் தோல் வச்சுக்கிறாரு. உட்காந்து தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணுறாரு. மனசுக்கு சமாதானம் கிடச்சிச்சா? இல்லை. நான் இன்னும் எதை விடணும் அப்படின்னு யோசிக்கிறார். அவ்வளோ பெரிய சிம்ஹாசனத்தையே விட்டுட்டு வந்தேன், அவ்வளோ பெரிய ராஜ்யத்தையே விட்டுட்டு வந்தேன். எனக்குன்னு நான் இந்த 2-3 திங்ஸ் தான் வச்சுருக்கேன். இப்போவும் ஏன் என் மனசில் ஒரு அமைதி இல்லை? மனசு எப்போவும் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கேன். சாப்பாட்டை குறைச்சிடலாமா? அங்கே என்ன சாப்பாடு, 3 வேளையும் பிரியாணியும் இதுமா வரும். ஏதோ பழங்கள், காய்கள், கனிகள் கிடைச்சா சாப்பிட்றது. அப்போ அவர் நினச்சிக்கிறாரு, நான் இனிமேல் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் கிடைக்கிற பழத்தை கூட சாப்பிடுவேன். அப்படியும் மனசில் நிம்மதி இல்லை. பழங்கள் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் நான் சாப்பிடுவேன், 5 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி சாப்பாட்டையும் குறைச்சிட்டே வர. சாப்பாடுன்னா இந்த கனி வகை பழங்கள் தான், அதெல்லாம் குறைச்சிட்டே வரார். உடம்பு அப்படியே மெலிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போச்சு. அப்படியும் அவருக்கு மனசில் நிம்மதி இல்லை. இவர் இந்த மாதிரி உடம்பு இழைச்சி போகிறத ராணிக்கு மனக்கண்ணால் பார்க்க முடியுது. அப்போ ராணி ஒரு நாள் ஒரு முனிவனோட ரூபத்தில் வராங்க. வந்து இவர் முன்னாடி நிற்கிறார். அதாவது சேஜ் கும்பாங்கிற ஒரு முனிங்கிற பேரில் இந்த ராணி வந்து அவர் முன்னாடி நிற்கிறார். என்ன ராஜா, ராஜ்யத்தை விட்டுட்டு வந்த, இப்போ நம்ம நிம்மதியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ முனிவனே, இல்லைப்பா. ஒரு முனி தன்னோட குடிசையை தேடி வந்தோடனே இவருக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு. எல்லாம் இருக்கிற இடத்தெல்லாம் தொடச்சி நல்ல ஒரு இருப்பிடம் காமிச்சு உட்காருங்க அப்படின்னு. என்ன எப்படி இருக்க அப்படின்னு முனி கேட்குறார். முனி தன் கதையெல்லாம் சொல்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த 2-3 திங்ஸ் தான்.
அப்படி இருந்தும் எனக்கு மனசில் நிம்மதி இல்லை. அப்படியா? சரி. நிம்மதி வரணுன்னா எல்லாத்தையும் துறக்கணும். பீஸ் ஃபாலோஸ் ரினன்சியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இவர் திருப்பியும் யோசிக்கிறார், என்னடா இது, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த 2-3 இது அதுவும் என்னோடய தியானத்துக்கு முக்கியமாக வேணும், அதுக்காக 2-3 திங்ஸை வச்சுருக்கேன், மற்றபடி என்கிட்ட துறக்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லையே, அப்படியும் ஏன் என் மனசு சமாதானமாக இல்லை அப்படின்னு கேட்குறார், யோசிக்கிறார். இது ஒரு பெரிய சாப்டர் சொன்னேன்ல, அதில் நிறைய மேற்கோள்கள்லாம் காட்டி எழுதியிருக்காரு. அப்போ அதே பாணியில் நானும் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை இங்கே வச்சு நிறுத்துகிறேன். பாக்கியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ இன்னொரு 5 நிமிஷம் பேசுகிறதுனால ஒன்றும் இது தீர போகிறதில்ல, நிறைய இருக்குது. அப்போ நம்மளும் நிதானமாக பார்ப்போம். ஏன்னா நமக்கும் அந்த சீக்ரெட் தெரிஞ்சு ஆகணும் இல்லையா? அப்போ நிதானமாகவே போவோம். அடுத்த வீடியோவில் பாக்கியை பார்ப்போம்.